சேமியா உப்புமா பிடிக்காதவங்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த மெத்தடில் உப்புமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் டின்னர் அல்ல டிஃபனுக்கு இதுதான் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு பாக்கெட் சேமியா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வேணாம். வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது ஒரு கைப்பிடி உங்களுக்கு உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இறக்கிடலாங்க. எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா கருக வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் துருவினதை வச்சு அதை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தேங்காய் கறிக்கிறோம், டேஸ்ட் மாறிடும். இப்போ தேங்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த உப்புமா போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சேமியா உப்புமா செய்கிற மெத்தட் தான். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் சேர்ப்போம். தேங்காயோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டு அகைன் ஒரு கைப்பிடி வந்து ஃபைனலாக இறக்கும்போது தேங்காய் துருவி போட்டு இறக்குனிங்கன்னா செம்மையான சேமியா உப்புமா